Hi friends, welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு அல்ஜிப்ரால எக்சர்சைஸ் 3.5 இருக்கு சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சோ 3.5 எக்சர்சைஸ் 3.5 ஃபுல்லாவே உங்களுக்கு வெறும் சிம்பிளிஃபிகேஷன் தான். பெருசா ஒண்ணும் யோசிக்க வேண்டியது இல்ல. எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபேக்டரைஸ் பண்ண முடியும் பண்ணிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான் ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சம்ல உங்களுக்கு இங்க 4 and 6 இருக்கு. சோ 4 into 6 எழுதிக்கலாம். 4 into 6 இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் முன்னாடி எழுதிட்டீங்கன்னா கொஞ்சம் கேன்சலேஷன் ஈஸியா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. எப்படி வேணா நீங்க எழுதிக்கலாம். x2 இருக்கு, இங்க x இருக்கு. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றேன். x³ into y க்கு கான்ஸ்டன்ட் எதுவுமே இல்ல into இங்க z³ இருக்கு. மேல எழுதிறேன் நியூமரேட்டர்ல. இப்போ டினாமினேட்டருக்கு போலாம். 2 into 20 2 into 20 அப்படியே எழுதிக்கலாம். z² இருக்கு. z² into y power 4 இருக்கு. ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான், வேற ஒண்ணும் இல்ல. ஸ்ட்ரைட்டா மல்டிப்ளை பண்றீங்க. சோ இப்போ கேன்சல் அவுட் பண்ணலாம். கேன்சல் பண்ணா 2 2s ஆ இப்போ 2 வந்து 10 டைம்ஸ் வந்து உங்களுக்கு கேன்சல் அவுட் ஆகும். இங்க 2 3s ஆ 2 5s ஆ. ஓகேங்களா? இப்போ z² ஃபுல்லா கேன்சல் ஆகும். இங்க z power 1 இருக்கும். இங்க y ஃபுல்லா கேன்சல் ஆகும். இங்க y³ இருக்கும். சோ இதுக்கு மேல ஏதாவது கேன்சலேஷன் இருக்கா? எதுவுமே இல்ல. சோ மிச்சம் இருக்கிறதுல எழுதிடலாம். இங்க வந்து 3 இருக்கு into x³ அப்படியே இருக்கு. y கேன்சல் அவுட் ஆயிடுச்சு. இங்க z power 1 இருக்கு. சோ z ன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை இங்க 5 மட்டும் தான் இருக்கு. 5 into z² ஃபுல்லா கேன்சல் ஆயிருக்கு. இங்க y power 3 இருக்கு. சோ 5 into y power 3. So that is equal to 3x³ z divided by 5y³. அவ்வளவுதான். இதுக்கு மேல ஃபர்தரா நம்மளால கேன்சல் அவுட் பண்ண முடியாது. இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேங்களா? சோ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தலாம். சோ செகண்ட் சப்டிவிஷன் நீங்க எழுதிருக்கேன். p² minus 10p plus 21. சோ எடுத்தோனே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டியதான். சோ p² minus 10p plus 21 ஃபேக்டரைஸ் பண்ணா உங்களுக்கு ப்ராடக்ட் என்ன வரணும்? +21 வரணும். சம் வந்து -10 வரணும். சோ என்னென்ன நம்பர்ஸ் மேட்ச் ஆகும் பாத்தீங்கன்னா 7 into 3 -7 -3 minus into minus plus 7 3s are 21 -7 -3 வந்து உங்களுக்கு -10 வரும். சோ உள்ள நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா p² minus 7p minus 3p plus 21. சோ இங்க p காமனா எடுத்தா p minus 7 வரும். அதே மாதிரி இங்க -3 காமனா எடுத்தா p minus 7 வரும். ஓகேங்களா? சோ உங்களோட ஃபேக்டர்ஸ் என்ன? p minus 7 into p minus 3. ஓகேங்களா? சோ இது ஆல்ரெடி நான் போன வீடியோஸ்லயே உங்களுக்கு எடுத்துர்ப்பேன். இங்க கோஎஃபிஷியன்ட் p² ஓட ஸ்கொயர் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் 1 ஆ இருந்துச்சுனா இங்க என்ன நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோமோ அதான் நமக்கு ஆன்சரே வரும். -7 -3 இருக்கு. சோ p -7 p -3 தான் வரும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நான் போட்டுக்கலாம். ஆனா நான் இங்க நிறைய ஃபேக்டரைசேஷன் வரதுனால நான் டைரக்ட்டா இந்த ஆன்சர் போட்டுக்கிறேன். ஸ்கொயர் டேர்ம் வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து 1 ஆ இருந்துச்சுனா டைரக்ட்டா நான் இந்த ஆன்சர் போட்டுருவேன். சோ உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுனா நீங்க இந்த மாதிரி ஃபுல் ஸ்டெப்ஸ் போட்டு பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ மேல வந்து என்ன வருது? மேல ஃபேக்டரைஸ் செகண்ட் சப்டிவிஷன்ல மேல ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இதோட ஆன்சர் வந்து இங்க இருக்கு. இங்க எழுதிறேன். p - 7 into p - 3 divided by p - 7 into இன்னொரு ஃபேக்டரைசேஷன் இருக்கு இல்லையா? சோ இங்க என்ன வரணும்? p² plus p - 12 இருக்கு. சோ உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து -12 வரணும். சம் வந்து +1 வரணும். சம் வந்து +1 வரணும். சோ என்ன ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம்? 4 - 3 4 - 3 வந்து உங்களுக்கு 1 வரும். 4 3s are 12 minus into plus. சோ இந்த ஃபேக்டர்ஸ் கோஎஃபிஷியன்ட் 1 ஆ இருக்குறதால டைரக்ட்டா இந்த ஃபேக்டர்ஸ் நான் எழுதிறேன். என்ன உங்களுக்கு என்ன இருக்கு? +4 - 3 இருக்கு. சோ p + 4 into p - 3. ஓகேங்களா? டைரக்ட்டா நான் எழுதிறேன். divided by p - 3 the whole square. சோ இப்போ கேன்சல் அவுட் பண்ணாமா? கேன்சல் பண்ணா உங்களுக்கு p - 7 p - 7 கேன்சல் ஆகும். இங்க p - 3 ஸ்கொயர் இருக்கு. இங்க p - 3 into p - 3 இருக்கு. சோ ரெண்டு p - 3 இருக்கு. கேன்சல் அவுட் ஆகும் ஸ்கொயர் கூட. சோ உங்களுக்கு மீதி இருக்குது p + 4. சோ இதான் உங்க செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகேங்களா? இப்போ தேர்ட் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. 5t³ divided by 4t - 8 into 6t - 12 divided by 10t கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? சோ 5t³ into 6t - 12 என்ன காமன் எடுக்கலாம்? 6 காமன் எடுக்கலாம். 6 காமன் எடுத்தா t - 2 வரும் உங்களுக்கு. அதே மாதிரி இங்க 4t - 8 இருக்கு. 4t - 8ல 4 காமன் எடுத்தா இங்கேயும் t - 2 வரும் into 10t. ஓகேங்களா? இப்போ கேன்சல் அவுட் பண்ணலாமா? t இங்க t கேன்சல் அவுட் ஆனா இங்க t² இருக்கும். t - 2 t - 2 கேன்சல் அவுட் ஆயிரும். சோ மீதி இருக்கிறது எல்லாம் அப்படியே எழுதிறேன் ஃபர்ஸ்ட். 5 into t² into 6 divided by இங்க 4 into 10 இருக்கு. இங்க 4 into 10 இருக்கு.
ஸோ இன்னும் கேன்சல் பண்ணா உங்களுக்கு கேன்சல் பண்ண முடியுமா 6 ஆமா 5 ones are 5 twos are 2 ones are 2 threes are வேற cancellation இல்ல 3/4 into t square so உங்களோட first sum ஓட third subdivision ஓட ஆன்சர் வந்து 3/4 t square தான் ஆன்சர் சிம்பிள் இல்லையா வெறும் சிம்பிளிஃபிகேஷன் தான் இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம் செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க x + 4 divided by 3x plus 4y into 9x square minus 16y square divided by 2x square இது 2x square plus 3x minus 20 ஓகேங்களா சோ இது செகண்ட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எழுதிடலாம் x + 4 divided by 3x plus 4y இருக்கு into so இது எதுவுமே பண்ண முடியாது next 9x square minus 4y square இருக்கு so இது எப்படி எழுதலாம் a square minus b square ஃபார்மட்ல எழுதலாமா so 3 square வந்து 9 so 3x square minus 4y square எழுதலாமா 3 square வந்து 9 வந்துரும் x square x 4 square வந்து 16 y square y so a square minus b square ஃபார்மட்ல எழுதிடலாம் கீழ வந்து 2x square plus 3x minus 20 இருக்கு இது ஃபேக்டரைஸ் பண்ணி தான் ஆகணும் சோ இது நம்ம டைரக்ட்டா ஃபேக்டர்ஸ் எடுக்க முடியாது ஏன்னா கோஎஃபிஷியன்ட் x square ஓட கோஎஃபிஷியன்ட் 1 கிடையாது 2 இருக்கு அதனால 2 இது ரெண்டு -20 into 2 நம்மளோட ப்ராடக்ட் வந்து -40 வரணும் இல்லையா -20 into 2 வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை எடுத்துக்கணும் -40 உங்களோட சம் வந்து 3 plus 3 வரணும் சம் வந்து +3 வரணும் சோ என்ன ஃபேக்டர்ஸ் வர்க் அவுட் பாத்தீங்கன்னா 8 5s are 40 சோ +3 வரணும்காட்டி 8 - 5 +8 - 5 போட்டுக்கலாம் சோ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது 2 இது எழுதிடலாம் 2x² + 8x - 5x - 20 ஓகேங்களா சோ இங்க +3x க்கு பதிலா நான் +8x - 5x சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன் வேற ஒண்ணும் இல்ல சோ இங்க என்ன காமன் எடுக்கலாம் 2x காமன் எடுக்கலாம் 2x காமன் எடுத்தா உங்களுக்கு x + 4 கிடைக்கும் அதே மாதிரி இங்க -5 காமன் எடுக்கலாம் -5 காமன் எடுத்தா உங்களுக்கு again x + 4 வரும் -5 into x - 5x minus into plus minus 4 5s are 20 so bracket குள்ள உங்களுக்கு ஈக்குவலா இருக்கு so உங்களோட ஃபேக்டர்ஸ் என்ன 2x - 5 into x + 4 so இதான் ஃபேக்டர்ஸ் நான் டைரக்ட்டா இங்க எழுதிறேன் 2x - 5 into x + 4 ஓகேங்களா so x + 4 இங்க கேன்சல் அவுட் ஆகுது மீதி என்ன இருக்குங்க மீதி இருக்கிறது எழுதிடலாம் அடுத்த ஸ்டெப்ல so a square minus b square is equal to a plus b into a minus b so 3x plus 4y வரும் into a minus b 3x minus 4y so divided by இங்க 3x plus 4y இருக்கு into 2x minus 5 இருக்கு so 3x plus 4y 3x plus 4y cancel out ஆயிருக்கு இத ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண முடியாது so உங்களோட ஆன்சர் வந்து 3x minus 4y divided by 2x minus 5 ஓகேங்களா இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் இங்க என்ன ஃபார்மட் இருக்கு a³ - b³ ஃபார்மட் இருக்கு சோ a³ - b³ ஃபார்முலா என்ன a³ - b³ = a - b into a² plus ab plus b square சோ நான் இந்த ஃபார்முலாவை நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன் உங்களுக்கு என்ன கிடைக்கும் x - y into x² plus xy plus y square ஓகேங்களா டிவைடட் பை இங்க நம்ம 3 காமன் எடுக்கலாம் 3 காமன் எடுத்தா உங்களுக்கு x² plus 3xy plus 2y² கிடைக்கும் into இங்க என்ன இருக்கு x² plus 2xy plus y² இருக்கு so a plus b the whole square ஃபார்மட்ல இருக்கு x plus y the whole square is equal to x² plus 2xy plus y² வரும் so நான் இது வந்து x plus y the whole square எழுதிக்கிறேன் ஓகேங்களா இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பான்ஷன் தான் இது வேற ஒண்ணும் இல்ல இங்க என்ன இருக்கு x² - y² இருக்கு so a² - b² ஃபார்முலா தான் so x plus y into x minus y ஓகேங்களா இப்போ என்னென்ன கேன்சல் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம் x minus y கேன்சல் அவுட் ஆயிரும் x plus y இங்க ஒரு x plus y கேன்சல் அவுட் ஆயிரும் சோ இப்போ வேற ஏதாவது ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் இப்போ இத மிச்சம் இருக்கிறத நம்ம எழுதிறேன் நானு so x² plus xy plus y² இருக்கு into x plus y divided by இங்க மீதி இருக்குது 3 into x² plus 3xy plus 2y² இருக்கு சோ இது ஃபர்தரா எப்படி இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கணும் இது என்ன இது ஒரு சிம்பிள் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் நம்ம நார்மலா எப்படி ஃபேக்டரைஸ் பண்றோமோ அதே மாதிரி இதையும் பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு y 2y² into x² பண்ணிக்கலாம் இது நான் ப்ராடக்ட்டா எடுத்துக்கணும் ஓகேங்களா சோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து 2x² y² வரணும் 2x² into y² சோ ப்ராடக்ட் நம்ம யூசுவலி ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவோம் அதே மாதிரி இங்க இந்த ரெண்டு வேரியபிள்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்றோம் ப்ராடக்ட் வந்து நமக்கு 2x² y² வரணும் சம் வந்து உங்களுக்கு +3xy வரணும் சம் வந்து உங்களுக்கு +3xy வரணும் சோ என்ன ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா 2 and 1
ஸோ 2 into 1 போட்டிங்கன்னா 2 வந்துடும், 2 plus 1 உங்களுக்கு 3 வந்துடும். இப்போ xy இங்க xy போட்டுக்கலாம். ஸோ 2xy into xy வந்து உங்களுக்கு 2x square y square கிடைச்சிடும். அதே மாதிரி 2xy plus xy வந்து உங்களுக்கு சம் கிடைச்சிடும், 3xy கிடைச்சிடும். ஸோ இது நம்ம ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிடலாம் இங்க. ஸோ x square plus 2xy plus xy plus 2y square இருக்கு ஓகேங்களா. சோ இங்க 3xy க்கு பதிலா நான் 2xy plus xy போட்டுருக்கேன், அவ்வளவுதான் ஃபேக்டரைஸ் பண்றதுக்காக. சோ இங்க x காமனா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு x plus 2y இருக்கும். அதே மாதிரி இங்க y காமனா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு y plus x plus இங்கேயும் x plus 2y வரும் ஓகேங்களா. y காமன் எடுத்தா சோ பிராக்கெட் குள்ள x plus 2y x plus 2y வந்துருச்சு, x and y வெளிய இருக்கு. சோ ஃபேக்டர்ஸ் என்ன, x plus 2y into x plus y. சோ இதுதான் இதோட ஃபேக்டரைசேஷனோட. சோ இத ஃபேக்டரைஸ் பண்ணா உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் ஃபார்மட்ல வரும் ஓகேங்களா. சோ இப்போ மீதி இருக்கிறது எழுதிடலாமா, x square plus xy plus y square into x plus y divided by x plus 2y into x plus y. சோ இங்க 3 இருக்கு, 3 மறந்துட கூடாது, 3 எழுதிறேன் முன்னாடி. சோ x plus y கேன்சல் அவுட் ஆகுது. சோ மீதி இருக்கிறது ஃபர்தரா இன்னும் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, அதனால அப்படியே எழுதிடலாம். x square plus xy plus y square divided by 3 into x plus 2y. சோ இதுதான் உங்களோட ஆன்சர் ஓகேங்களா. சோ இந்த வீடியோல எடுத்திருக்க சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.